சிவாய நம. திருமந்திரம் பாடல் எண் 270. அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார். அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின், அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்கிறார் திருமூலர். இந்த முதல் வரியில என்ன சொல்ல வருகிறார் என்றால், அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார். அன்பு வேறு சிவம் வேறு என்று சொல்லக்கூடிய நபர்கள் அறிவில்லாதவர்கள் என்று சொல்கிறார். மெய்யறிவு இல்லாதவங்களே அன்பு என்பது பிற உயிர்களிடத்திலே காட்டக்கூடிய ஒரு உணர்ச்சி, அவ்வளவுதான். அதுதான் அன்பு. சிவம் என்பது கோயில்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வம், இரண்டும் வேறு வேறு என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் அறிவில்லாதவர்கள். அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார் என்று இரண்டாவது வரியை சொல்கிறார். உண்மையிலேயே எல்லையற்றதும் நிபந்தனையற்றதுமான பேரன்பின் வடிவமே சிவம் என்பதை பலரும் உணர்வதில்லை. அன்பின் உச்சகட்ட நிலையே சிவநிலை. அந்த பேரன்பை உணரும் போதுதான் சிவனை உணர முடியும். அப்ப அந்த பேரன்பை உணர்கின்ற தன்மை அவருக்கு அறிகிறார். அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின், அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின் என்று மூன்றாவது வரியை சொல்கிறார். எப்போது ஒருவருக்கு அந்த ஞானம் பிறந்து அன்பும் சிவமும் ஒன்றுதான் அப்படின்னு ஞானம் பிறந்தால், அந்த பேருண்மையை புரிந்து கொண்டால், உள்ளபூர்வமாக உணர்ந்து கொள்கிறார்களோ அல்லது உணர்ந்து கொண்டார்களோ, அப்படி உணர்ந்து கொண்டால் அந்த நிலையில் அவர்கள் ஞானம் பிறந்து விட்டது என்று அர்த்தம். அப்போ அந்த ஞானம் அடைந்து விட்டால் அவர்களுக்கு சிவம் அவர் உள்ளத்திலே வந்து அமர்வார். ஸோ அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின், அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. இறுதி வரியில அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார், அந்த சிவமே அவங்களிடத்துல வந்து அமர்ந்திருக்கும். அதுக்கு என்ன பொருள் என்றால், அன்பின் வடிவமாகவும் சிவத்தின் வடிவமாகவும் மாறி அந்த தெய்வீக பேரன்பு நிலையிலேயே நிலைத்து விடுவார்கள். அவருக்குள் பேதங்கள் மறைந்து எங்கும் சிவத்தையும் அன்பையும் காணும் நிலையை அடைந்து விடுவார்கள். அதான் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்று திருமூலர் நமக்கு அருள்கிறார். நன்றி. ஓம் நம சிவாய.